நண்பர்களே வாங்கப்பா. இன்னைக்கு நான் என்ன பேச போகிறேன்னு கேட்டீங்கன்னா, எங்கள் ஊரை பற்றி தான்ப்பா பேச போகிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு நான் பிறந்த ஊர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பார்த்துக்கோங்க. எவ்வளோன்னு சொன்னீங்கன்னா, கடல் அளவோடு அதிகமாக பிடிக்கும் எனக்கு. ஏன்னா நான் பிறந்த மண் பார்த்தீங்களா, அதனால் நான் பிறந்த ஊர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் எங்கள் ஊரை பற்றி தான் நான் பேச போகிறேன். என்ன கேளுங்க உறவுகளே. எங்கள் ஊரில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே விவசாய குடும்பம் தான் உறவுல. எல்லாரும் சம்சாரி தான். எல்லா சம்சாரிகளும் எல்லாருமே எங்கள் ஊர் ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வேலை உண்டுன்னு இருப்பாங்க உறவுல. எந்த ஒரு வம்புக்கும் போக மாட்டாங்க. அவங்க வாட்டுக்கு அவங்க பாடு ஒன்றும் சூடு ஒன்றுன்னு அவங்க வேலையே அவங்களுக்கு தீராது. அதனால் ஒருத்தர் வீட்டில் போய் ஒருத்தர் புறணி பேச மாட்டாங்க. அவங்க பாடு உண்டு, அவங்களும் வேலை உண்டு தான் இருப்பாங்க உறவுல. அதனால் எனக்கு எங்கள் ஊரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கேயே இருந்து அப்படியே அவங்களோடையே வளர்ந்துட்டேன்னா, அதனால் எனக்கு எங்கள் ஊரை ரொம்ப பிடிக்கும். யாருமே அங்கிட்ட எதுவும் புசுண்டு பேச மாட்டாங்க. அவங்க வேலை உண்டு பாடு உண்டுன்னு இருப்பாங்க. இந்த தமிழ்காரங்க இருக்காங்களே, தமிழ்காரங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா, 4 காசு இருந்தால் போதும் உறவுகளே. நல்லா குடிச்சு போட்டு ஒரே ஆட்டம் ஆட வேண்டியது, ஒரே சண்டை போட வேண்டியது. என்ன அன்னன்னைக்கு வேலையை சரிவர பார்க்கறது கிடையாது. இப்போ சூரியன் அன்னன்னைக்கு உதிக்கி காலையில் குதிச்சிடும், சாயந்தரம் ஆனோன்னா அடைஞ்சிரும். அது மாதிரி நம்மளும் காலையில் எந்திரிச்சோமா, ஒரு வேலைக்கு போனோமா, அதுக்கப்புறம் வேலையை பார்த்துட்டு வீட்டில் இருந்தோமா நிம்மதியா அப்படின்னு சொல்லி இருக்கணும். அதை விட்டு போட்டு ஆணவம் பார்த்தீங்கன்னா, அளவுக்கு அடங்காத ஆணவம் எங்கள்கிட்ட உண்டு. அந்த ஆணவம் தான் எங்களுக்கு இருக்கக்கூடாதுங்கிறது தான் என்னோட வேண்டுகோள் உறவுகளே. அதாவது பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் தோலான்னு சொல்லி படிச்சது மாதிரி, பதவி இருந்தோன்னா அந்த பதவியை வச்சு எவ்வளவு பணிவா போகணுமோ அப்பதான் அவங்களுக்கு மரியாதை இருக்கும். அதை விட்டு போட்டு என்னமோ பெரிய பழப்புன்ட்டு 5 ரூபாய்க்கு வேலை பார்த்தோன்னா 500 ரூபா செலவு பண்ணா எப்படி உறவுகளை கிடைக்க முடியும்? என்ன அதனால் எங்கள் ஊர்க்காரர்களை மாதிரி யாருமே ஆக முடியாது அப்படிங்கிறதான் எனக்கு எங்கள் ஊர்க்காரர்கள்லாம் எனக்கு ஒரு எடுத்துக்காட்டு வரவில்லை. ஏன்னா அவங்க எந்த வம்புதுமும் பண்ண மாட்டாங்க. அவங்க பாடு ஒன்று, அவங்க விவசாய வேலை ஒன்றுன்னு இருப்பாங்களோ, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன அதே மாதிரி நம்மளும் இருக்கணும் அப்படின்னு நினச்சி நாங்கள் இருப்போம். ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே இருந்து அவங்களெல்லாம் பார்த்து அவங்கள இப்படியெல்லாம் பாடுபடுறாரு வைக்கிறாங்கன்னு பார்த்தும் அவங்களுக்கு புத்திமதியே வரமாட்டேங்கிறவர்களே. நம்மளுக்கு என்ன யார் பாடுபட்டாங்கன்னா எப்படி போனான்னு, நம்ம டெய்லி 10 பாட்டு வாங்கி குடிக்கமா, 10 பாட்டு வாங்கி குடிக்கிறதுக்கு 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கி 10 நாளில் போயிடும். அதுக்கப்புறம் செலவுக்கு என்ன பண்ணா, யாருக்கு போய் கடன் வாங்க, யார் கொடுப்பா? அப்படி கொடுத்தாலுமே அந்த கடனை எப்படி அடைக்கிறது சொல்லுங்கள்? இதெல்லாம் ரொம்ப கேவலம் இல்லையா? அதனால் எங்கள் தமிழ்காரர்களுக்கு எங்களுக்கு புத்தியே இருக்காது உறவுகளை. அதனால தான் எங்கள் ஊர்க்காரர்கள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்கள மாதிரி தான். ஆனால் எங்கள் அப்பாலாம் ரொம்ப கௌரவமாக தான் இருந்து கழிச்சிருக்காரு. தமிழில் பிறந்தாலும் ஒரு சில பேர் அப்பா அந்த தமிழ் கலாச்சாரத்திலே கேவலப்படுத்தி உறவுல ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருக்குது. அதெல்லாம் நினச்சலாம். அதனால தான் இன்றைக்கி எங்கள் ஊரை பற்றி பேசுவோம்னு சொல்லி பேசிக்கிட்டுங்க. சின்ன பிள்ளையா இருக்கையில் பள்ளிக்கூடம் போகும்போதும் சரி, ஒரு சிலையை கீழே கிடந்தாலும் சரி எடுத்து நாங்கள் டீச்சர்கிட்ட கொடுத்துருவோம். எல்லா பிள்ளைகளும் எங்கள் ஊர் பிள்ளைகள் போகிறாமே அப்படிதான். எதையுமே திருட மாட்டோம், களம் வாங்க மாட்டோம், பொய் பேச மாட்டோம். எங்கள் டீச்சர்னால் நாங்கள் அவ்வளோ பயப்படுவோம் பார்த்துக்கோங்க. அப்படியெல்லாம் இருந்தால் நாங்கள் வளர்ந்துருக்கோம். என்ன கட்டுக்கடங்காமல் ஆம்பளை பிள்ளைய வளர்த்து வச்சுருக்காங்க. ஆம்பளை பிள்ளைய எப்பப்பா எதுவுமே நினைக்கவே கஷ்டமாக இருக்குது. நன்றி உறவுல.